This conference will now be recorded. Yesterday task roles and responsibility of cloud engineer. இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ L1 team, L2 team, L3 team, L3 plus team. யாருக்கா ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாதிரி? ஓகே ஓகே ஓகே, எல்லாருமே அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இஃப் இன்கேஸ் ஏதாவது புரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள எடுத்துருவேன். என்ன உங்களுக்கு புரியல, என்ன டாபிக் உங்களுக்கு தெரியலன்ட்டு. ஸோ எஸ்எம்இனா என்னன்னு தெரிஞ்சது அதுல? சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அந்த கரண்ட் ப்ரொஃபைல்ல வந்து you will be the expert. Yeah, fine correct. Yeah, coming to AWS, current resource சொல்லிக்கலாம் இல்ல current services சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் சொல்லலாம். ஓகே ஃபைன். 7 to 10 years experience ஆல்ரெடி தெரியும் என்னோட ரோல். 9 years experience. ஸோ 12 plus மீன்ஸ் cloud consultant. இஃப் இன் கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கிளவுட் ஆர்கிடெக்ட் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ AWS, Azure, GCP, Kubernetes, ஆன்-prem டேட்டா சென்டர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தென் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் பைப்லைன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜிசிபி, ஆன்-prem எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுவாங்க. காஸ்ட் ஆப்டிமைசேஷன் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க தான் ஹேண்டில் பண்றது. ஸோ என்டர்பிரைஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளைண்ட்ல டேரக்டா வர வைக்கிறது, ப்ராஜெக்ட் என்ன ஃப்ளோ, சர்வீசஸ் பேஸ்டா, ப்ராடக்ட் பேஸ்டான்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ மல்டி லெவல் கிளவுட் ஆர்கிடெக்டோட அக்கௌண்ட்ஸ். சாரி ஃபார் இன்டரப்ட். ஆக்சுவலா உங்க நோட்பேட் கிளாரிட்டி இவ்வளவுதான் வருமா இல்ல வெப்ல கனெக்ட் பண்ணனால அப்படி இருக்கா? என்ன லெட்டர்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. Once again, all of you guys, can you visible my screen? விசிபிள் ஆகுதுங்க. ஆனா அவர் சொல்ற மாதிரி லெட்டர் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. ஓ, விசிபிள் ஆகுது. ஓகே ஓகே ஃபைன் ஒன் செகண்ட். இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் ஓகேவா? Yeah, I think Ponnusamy, right? Is it fine, bro? Yeah, yes bro, fine for me. Okay, fine. ஓகே, ஸோ 12 plus எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கன்சல்டன்சி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரோட் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பர்ட் ஆன் மல்டி லெவல் கிளவுட், ஐ மீன் AWS, Azure, GCP, Kubernetes, on-prem மீன்ஸ் டேட்டா சென்டர். ஸோ எல்லாத்துலையுமே ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் லெவலாக இருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டி ஆஃப் AWS, அதாவது யார் கூட இப்போ கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மீன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல எக்ஸ்பர்ட் நிறைய பார்த்துருப்போம். வந்து பாத்தீங்கன்னா அஜூர், ஜிசிபிலாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பைப்லைன்ல ஒர்க் பண்ற டேட்டாஸ் எல்லாமே அவங்க தான் ஹேண்டில் பண்றது. காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் ஒரு அக்கௌண்ட் வந்து பில்லிங் சார்ஜ் ஆகுதுன்னா அது எவ்வளவு ஆயிருக்குன்ற மாதிரி ஃபுல்லாவே அட்மின் ரூல்ஸ் ஃபுல்லாவே உங்கள்கிட்ட தான் இருக்கும். என்டர்பிரைஸ் ரெக்யர்மெண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கிளைண்ட் கூட வந்து என்னென்ன ரெக்யர்மெண்ட் வருது, இதை நம்ம டீம் கூட எப்படி வந்து கோஆர்டினேட் பண்றன்ற A to Z வந்து பாத்தீங்கன்னா பிளான் அண்ட் டெடிகேட்டட் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். தென் மல்டி லெவல் கிளவுட் அக்கௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா இவங்க கிளவுட் கன்சல்டன்ட்னப்போ இன்ஃப்ராக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டையும் இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கலாம், ஒரே அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட் இன்ஃப்ராக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. எல்லாரோட அக்கௌண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இதுக்கு தான் நீங்க ஆன்சிபிள்ன்ற ஒரு டூல்ஸ் படிப்பீங்க. அந்த டூல்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் மூலமா எல்லா அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது. அதே மாதிரி சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சர்வீசஸ் ஒன்று இருக்கும். அந்த சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாய் அக்கௌண்ட்டும் நீங்க மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட்டே தெரிஞ்சிடும் எவ்வளவு பில்லிங் சார்ஜ் ஆயிருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, என்னென்ன ரிசோர்ஸ் கரண்ட்லி ஆக்டிவிட்டியில இருக்குன்றத அவங்க அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் பண்ணிப்பாங்க. ஸோ ஏர் ஆஃப்டர் வர அப்கமிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கேசஸ் இருக்கும், தென் சர்வீசஸும் இருக்கும். ஓகே, இந்த அக்கௌண்ட் யூசேஜ் நேற்று கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டோட எலிஜிபிளா இருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டோட யூசேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 365 days வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டா இருக்கும். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் மீன்ஸ் 1 year. ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் ஐ மீன் போட்டாச்சு. ஓகே சாரி. ஓகே ஃபைன். ஓகே, சரி, 365 days வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள என்ன ஆக்டிவிட்டினாலும் பண்ணிக்கலாம். ஆனா பட் எல்லாமே லிமிடேஷன் இருக்கு. ஃப்ரீ டயர்ன்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா S3 சர்வீஸ்ல இருக்கும். அதாவது 5 TB. எஸ்டர்டே நான் உங்களுக்கு யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு
1 TB நம்ம எடுக்கிறோம்னா 3 to 4K ஆகுது. பட் ஆனால் இந்த அக்கௌண்ட்ல நமக்கு ஃப்ரீ டயராக வந்து கிடைக்குது. எவ்வளோனா 5 TB. ஸோ வெப்சைட் ஹோஸ்ட் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் அது மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் L1 டீம் கூட நீங்கள் கைட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கைட் பண்ணலாம். தென் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட வருதுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து ஃப்ளோவில் வந்து கரெக்டாக பார்க்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் சொல்லியிருப்பேன், SDM சர்வீஸ் டெலிவரி மேனேஜர், அவங்களோட ரோலே என்னன்னா டெஸ்டிங் தான். ஸோ இப்போ நம்மள்ட்ட டெவலப்பர் பண்ணுற ப்ராஜெக்ட் கிளைண்ட் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவர் SDM தான் செக் பண்ணுவார். என்ன செக் பண்ணுவார்னா, எல்லாம் ஸ்கிரிப்டும் கரெக்டாக இருக்கா, கிட்டப்ல கரெக்டாக புஷ் பண்ணியிருக்காங்களா. கிட்டப் மீன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெபாசிட்டரி ஃபைல். அதில் தான் உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஐ மீன் டிரைவ் மாதிரி. அதுல இருந்து லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ உங்களுக்கு வந்துடும், ஸ்கிரிப்டோட ஃபுல்லாகவே. ஸோ அது மாதிரி கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத A to Z மானிட்டரிங் பண்ணுறது எல்லாமே SDM தான். ஸோ அதுதான் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ 4th ஒன். தென் ஃபாஸ்ட் இன்டர்நெட் ஆக்சஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேஸ் மிஷினில் இருக்கக்கூடிய, ஐ மீன் வைஃபை, மேபி சில பேர் மொபைல் டேட்டா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய இன்டர்நெட் ஆக்சஸ் ஸ்பீடாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டோட ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே. ஸோ ரியலபிளாக இருக்கும், ஸ்கேலபிளாக இருக்கும் எல்லாமே. தென் ஒர்க்கிங் இன் அப்ளிகேஷன் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா, இப்போ நீங்கள் படிப்பீங்கல்ல, அடுத்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கிறப்ப பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் கூட இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் பேஸ்லையும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில். தென் ஹை கான்ஃபிகரேஷன் ஹார்ட்வேராக எல்லாமே இருக்கும். ஹார்ட்வேர் மீன்ஸ் எப்படி சொல்றீங்க, நம்ம ரியல் டைமா மேனுவலா போயிட்டு ஒரு இடத்த, ஐ மீன் CPU, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங், இல்லைனா உங்களுக்கு SSD, HDD அந்த மாதிரி ஹார்ட்வேர் கம்பௌண்ட்ஸ் அவைலபிளா இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். EC2 சர்வீஸ்ல வந்து பாப்பீங்க. அதுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். EC2 வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஹார்ட்வேர்னு சொல்றது. அதாவது AWS வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் நேம் ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலின்னு ஒன்று படிப்பீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்வேரோட கான்ஃபிகரேஷன். instance family configuration, hardware configuration எழுதிக்கோங்க எல்லாம். ஓகே ஃபைன். ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் கான்ஃபிகரேஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கு, நமக்கு அதுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்ட் ஹை லெவலில் இருக்கு, எனக்கு ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் ஹார்ட்வேர் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் லேப்டாப்பே நீங்கள் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் ஒர்க் இருக்கு, வெப்சைட் ஒர்க் இருக்குன்னா மீடியம் கான்ஃபிகரேஷன் உள்ள மூவ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 45,000 to 50,000 வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்ளிகேஷன், ஒரு விஷுவல் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒர்க் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட்வேர் சூஸ் பண்ணுவீங்க. SSD அதிகமாக இருக்கணும், 512 இருக்கணும். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா i7ல இருக்கணும், 12th ஜென்ல இருக்கணும், இல்லை 11th ஜென்ல இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகர் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல. ஸோ ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ், ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் உள்ள இயர் ஆஃப்டர் வரப்போ ஒன்னொன்னா தெரிஞ்சுப்பீங்க என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ எனிஒன் கேன் யூ ஷேர் மீ யுவர் credential? நான் உங்களோட credential மூலமாக லாகின் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை. டோன்ட் வரி, credential கொடுத்துட்டோம், அதெல்லாம் அந்த இஷ்யூலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் IAM சர்வீஸ் பார்க்கும்போதே மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களோட மெயில் ஐடி ஒன்று இருக்கு, யார்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட் அத்தன்டிகேஷன் வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் சூஸோ இல்லைன்னா வேற ஏதாவது கோட் மூலமா வச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ உங்க அக்கௌண்ட் யாராவது ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க இந்த சாட்லேயே பிங்க் பண்ணுங்க, நான் அது மூலமா லாகின் பண்ணுவேன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. ஒன் செகண்ட் ஜி, ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம், நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். இப்போ சொல்லுங்க. இப்போ கொடுங்க ஜி, இப்போ கொடுங்க. ஐ திங்க் வினோத் சென்ட் பண்ணது வந்து ஃபுல் மெயில் ஐடியா ப்ரோ. மேல வினோத் AWSன்றது வினோத் சென்ட் பண்ணது வந்து வினோத் AWS 85ங்கிறது AWS ஓட யூசர் ஐடி. ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் அப்படி கேட்கல, ஐடி கேட்கல, நான் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் கேட்கறேன். ஏன்னா அதான் எடுத்துக்கும். சரி ஓகே, ஃபைன். சுரேஷ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, சுரேஷ் அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ. உங்களோட பாஸ்வேர்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. எனஃப், நான் உள்ள போய்க்கிறேன். பிரபா ஆல்சோ சென்டட். யா பொன்னுசாமி, ஐ திங்க் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா?
இல்ல ப்ரோ, ஆஃப்டர்நூன் தான் கிரியேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஓகே, இன்னைக்கு டுடே செஷன் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு கால் ஒன்று எடுங்க, நான் கைட் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஒன் செகண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கூட நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே ஒன் செகண்ட், நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம் நினைக்காதீங்க, ஏன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்கு, ஸோ அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். ஓகே இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் சுரேஷ் உங்கள் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிட்டிங்க ப்ரோ. சுரேஷ் கேன் யூ ஹியர் மீ? வாட்ஸ்அப். ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ ஒன் செகண்ட், பாஸ்வேர்ட் மட்டும் போட்டுக்கிறேன். யா இட்ஸ் லாகின். ஓகே ஃபைன். ஓகே யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? எனி ஒன்? இல்ல லாகின் பண்ணி வச்சிருக்கேன், பட் ஐ டென்ட் டூ எனிதிங். அதுல வந்து நிறைய ரீசன் விசிட், வெல்கம், ஹெல்த் சர்வீசஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட A to Z ஏகப்பட்ட சர்வீசஸ் இருந்துச்சு. படிச்சு பார்த்தோம். ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ப்ரோ ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ். இது ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட AWS-ஓட சிம்பிள் இந்த இடத்துல இருக்கும், லோகோவோட. நான் இதை ஏன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கிறேன்னா, ஒரு வெப்சர்வரோ சம்திங் இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மொதல் திங் நம்மளுக்கு டாஸ்க் பார், மெனு பார்லாம்ன்றது தெரியணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஏதாவது இஃப் இன் கேஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், எந்த இடத்துல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரியும். ஓகே ஸோ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ், இஃப் இன் கேஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வரணும், இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ்குள்ளே வந்துடும். ஓகே ஸோ பேக் பட்டன், இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் பேஜ் வரணும்னாலும் ஸோ நீங்கள் இதே கிளிக் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா AWSல கொடுக்கக்கூடிய சர்வீசஸ். ஸோ நான் சொல்லியிருப்பேன் அப்ராக்சிமேட்டாக 200 சர்வீசஸ் மேலே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட், இஃப் இன் கேஸ் என்னோட ஆஃபீஸ் வந்து கேமிங் பர்பஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேம் டெவலப்மெண்ட், இதை நான் கிளிக் பண்ணனா கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே வரும். ஓகே ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட், ஸோ இஃப் இன் கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இஃப் இன் கேஸ் அவங்களாம் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி எல்லா சர்வீசஸுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அதாவது ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, உங்கள் சைட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற ஒரு ரெக்வஸ்ட் மெயில் போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி AWS எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பேஜ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. அதாவது ரீசென்ட்லி விசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷோட அக்கௌண்ட், ஸோ கன்சோல் பேஜ் மட்டும் தான் இருக்குது, அவர் இன்னும் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. தென் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சர்வீசஸ் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் IAM சர்ச் பண்ணேன்னா IAM, ஸோ IAMக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் குட்டி குட்டி சர்வீஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ IAMல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ குரூப்ஸ், ரோல்ஸ், பாலிசி, ரோல்ஸ் அண்ட் எனிவேர். ஸோ இயர் ஆஃப்டர் இந்த IAMல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ப்பீங்க. IAM 3 to 4 செஷன் போகும் கரெக்டாக. ஸோ நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாபிக் ஃபர்ஸ்ட் யூஸ் கேசஸ், தென் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, IAMனா என்ன, ஸோ அந்த டாபிக் தான் எடுக்க போகிறேன். ஸோ IAM நான் சர்ச் பண்ணேன், சர்வீசஸ் என்னென்ன இருக்கு, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ரிசோர்ஸ் என்னென்ன இருக்கு, டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கு, ஆர்டிகல்ஸ் என்னென்ன இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் பிளேஸ் இந்த IAM மூலமா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கு, அதோட பிளாக்ஸ், ஸோ ஈவெண்ட்ஸ், டுட்டோரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இது கிளிக் பண்ணால் போதும், நோட்ஸ் நான் எடுக்கணுமா ஜி, நான் தனியாக எனக்கு எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு மூலமா மூவ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் டாக்குமெண்டேஷன் இதிலே மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எடுக்கிற கிளாஸ்லேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் ஓன் நாலேஜ் மூலமா நீங்கள் டாக்குமெண்டேஷன் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்க டாக்குமெண்டேஷன். ஓகே ஸோ ஃபைன். இப்போதைக்கு ரீசெண்ட் ஆக்டிவிட்டி இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் திங் டாஸ்க் பார்ல என்னென்ன இருக்கு, மெனு பார்ல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே சர்ச் பட்டன், தென் இங்க ஒரு ஆரோ மார்க் ஷெல் மாதிரி ஒன்று காட்டுது பாத்தீங்களா, இது கிளவுட் ஷெல். கிளவுட் ஷெல்னா என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மானிட்டரிங் டூல். இது ஏன் ப்ரோ மானிட்டரிங் டூல்னா எல்லாமே சர்வீசஸ் இதுல இருக்கு, இதுலேயே கொடுக்க வேண்டியதானே. இப்போ நான்
அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. கிளவுட் சர்ச், கிளவுட் ஃபார்மேஷன், கிளவுட் ஃப்ரெண்ட், கிளவுட் ட்ரைல் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வருது. எல்லாமே மானிட்டரிங் டூல் தான். பட் ஆனால் இதுல மட்டும் ஏன் தனியா இங்க கொடுத்துருக்காங்கன்னா, இது ஏடபிள்யூஎஸோட மானிட்டரிங் டூல். இப்போ ஏடபிள்யூஎஸ் உங்க அக்கௌண்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கிறத அது 24 ஹவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பில்லிங் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ சுரேஷ் அக்கௌண்ட்ல இஃப் இன்கேஸ் அவர் ஐஏஎம்ல கிரியேட் பண்ணிட்டு ஸோ அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரன்லயே வச்சிருக்காருன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர் டேக்கு சார்ஜஸ் ஆகிட்டே இருக்கும், டாலர்ல ஆகிட்டு இருக்கும். அந்த டாலர் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிமிடேஷன் தாண்டி போகுதுன்னா உங்க அக்கௌண்ட் ரிவோக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்போ நீங்க ஈஸ்வரோ இல்லைனா வினோத்தோ இல்ல பொன்னுசாமி கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ப்ரோ ஃப்ரீ டயர் சொல்றீங்க, இப்போ நான் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பில் சார்ஜ் ஆகுதுன்றீங்களே, இப்போ எப்படி நான் கிராக் பண்றது அப்படின்னா ஸோ ஹியராஃப்டர் வர கிளாஸ்ல நான் எப்படி கிராக் பண்ணுன்ற எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருவேன். தென் இது வந்து பாத்தீங்கன்னா அலாரம் சிம்பிள் நோட்டிபிகேஷன். இது உங்க மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்பே. இஃப் இன் கேஸ் உங்க கன்சோல் பேஜ்ல ஏதாவது ஆர்டிகல்ஸ் ஏதாவது நியூ அப்லோட் பண்ணிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் ஏதாவது நியூ அப்லோட் பண்ணிருக்காங்க, இல்ல நீங்க பண்ண சர்வீசஸே ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா புது ஆக்டிவிட்டி ஏதாவது நம்ம சைட்ல இருந்து வந்திருக்கு, இல்ல கன்சோல் பேஜ் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னாலும் உங்க மெயில் ஐடிக்கு இந்த அலாரம் நோட்டிபிகேஷன் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ ட்ரிகர் பண்ண மூலமா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் மெயில் ஒன்று வரும். அந்த மெயில் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்றதை நீங்க பாத்துக்கலாம். தென் இது கஸ்டமர் சப்போர்ட். இது உங்க அக்கௌண்ட் ஏதாவது ரிவோக் ஆகுது, எனக்கு சில சர்வீஸ் எல்லா டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கா இருக்கு, இஃப் இன் கேஸ் உள்ள போறதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து லேட்டா கிடைக்குது, ஆனா என்னோட இன்டர்நெட் ஸ்பீட்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணவோ இல்ல மெயில் ரைஸ் பண்ணவோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்க இந்த காலமை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செட்டிங் ஆப்ஷன். உங்களுடைய தெரியும் நம்ம குரோம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கும் ஒரு செட்டிங் சிம்பிள் மாற்றுற மாதிரி இருக்கும். டார்க் வெர்ஷன், லைட் வெர்ஷன், ப்ரௌசர் டிஃபால்ட்ல இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் இட். தென் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப நாள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடுக்கு எதுக்கு மைக்ரேஷன் ஆகுறீங்கன்ற மெயின் காலம், அதாவது மெயின் ரோ. சிட்னி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விர்ஜீனியா, கலிபோர்னியா, மும்பை, இதெல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? எதுக்காக இந்த காலம்ல இந்த ரோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு? இஃப் எனி ஒன். அந்த சர்வர் ஆக்சஸ் பண்றோமா அந்த லொகேஷனோட சர்வர்? I think who is that? Network please slow bro. Region of Ishwar, right? Ishwar, your internet is not stable bro. அந்த லொகேஷனோட சர்வர் ஆக்சஸ் பண்றோமா? கரெக்ட். யாரு யார் சொன்னீங்க? சுரேஷா? யாரு? ஆமா ஜி, ஆமா. ஃபைன் கரெக்ட் ரைட். சுரேஷ். இப்போ உங்களுடைய ஐடியால நான் சொல்றேன். இப்போ சில இடத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது ரீசெண்டா கரண்டா என்னன்றது தெரியல, எல்லா இடத்துலயுமே ஜியோ ஃபைபர் வந்து டவர் இருந்தாதான் எனக்கு வந்து அது வந்து வைஃபை ஆக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துலலாம் அந்த ஆக்சஸ் இருக்காது, அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் போட முடியாது. ஏன்னா உங்க ஊருக்கு இன்னும் அந்த ஆக்சஸ் இன்னும் கொடுக்கல, இன்னும் அந்த லைன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல ஜியோ ஃபைபர் போடலாம். ஸோ நம்மளோட இன்டர்நெட் ஆக்சஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் திங் தான் இந்த இடத்துலயும். இட்ஸ் கால் டேட்டா சென்டர். ரீஜியன் மீன்ஸ் டேட்டா சென்டர். ரீஜியன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துலயும் டேட்டா சென்டர் வச்சு ஒரு இன்ஃப்ரா மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அதுக்காக தான் ஏடபிள்யூஎஸ் வந்து பீப்புள் எல்லாமே மைக்ரேட் ஆனாங்க. அந்த மைக்ரேட் ஆனதுல ஏடபிள்யூஎஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நான் ஏடபிள்யூஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஈஸ்வர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இல்ல சுரேஷ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாருமே எந்த டேட்டா சென்டர்ல ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க அதை இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுல இஃப் இன் கேஸ் நான் உங்களுக்கு கிராக் வெர்ஷன் சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மெயின் டாஸ்க் என்னன்னா ஹவு மெனி ரீஜியன் இந்த ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ் நீங்க கரெக்டா பாத்துட்டு வாங்க. எத்தனை ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இதுல மொத்தம் இதை பார்த்தோன்னே டக்குன்னு நான் ப்ரோ இது இப்ப நான் என்ன சொல்லிடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ரீஜியனுக்கும் நேம் ஒன்று இருக்கு, அந்தந்த ரீஜியனுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு. இஃப் இன்கேஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கடலூர் மட்டும் தான் இருக்குமா? இருக்காது. இப்ப ஜெயகொண்டம்னா ஜெயகொண்டம் மட்டும் இருக்குமா? இருக்காது. அந்த ஜெயகொண்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இஃப் இன்கேஸ் நிறைய ஊர் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும். இப்ப நான் மும்பை நான் சூஸ் பண்ணனா ஜோன்ஸ் நிறைய இருக்கும், ஒரே ஒரு ஜோன் தான் இருக்காது. ஏபி சவுத் ஈஸ்ட் 1னா சவுத் ஈஸ்ட் 2, 3 அப்படின்னு இருக்கும். இப்போ ஒசாக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். சியோல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும்.
இது எல்லாருமே நாளைக்கு மறக்காம கரெக்டா டாஸ்க் பண்ணி எடுத்துருவாங்க. இது எதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இதை பேஸ் படி தான் நீங்க ஏர் ஆஃப்டர் டேட்டா சென்டர் சூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்க எல்லாமே ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து உங்க அக்கௌண்ட்டை மானிட்டரிங் பண்றேன்னா, இப்போ சுரேஷ் வந்து நான் சிங்கப்பூர்ல தான் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கேன்னா, நான் டேரக்டா சிங்கப்பூர் போனா மட்டும் போதும். அவர் வேற எங்கேயோ பண்ணிட்டு அவருக்கே டேட்டா சென்டர் எங்கன்னு தெரியலன்னா உங்களோட டேட்டா எல்லாமே லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் எண்ட்ல போய்கிட்டே இருக்கும். அது நம்ம எங்க ஆயிட்டு இருக்குன்றதும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, உங்க டேட்டா சென்டர் நீங்க சூஸ் பண்ண தெரியலன்னா, இப்போ உங்களுக்கு கிளைண்ட் வர ரெக்குவயர்மெண்ட்டே அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கனடால தான் வேணும்ன்ற மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் கேட்டிருந்தாருன்னா, அதையே நீங்க பார்க்காம நீங்க ஏதோ ஒரு டேட்டா சென்டர் இப்போ ஓப்பன் பண்ணு பாருங்க, சிட்னில இருக்கு. ஸோ அந்த இதில் நீங்க டக்குன்னு உள்ள போயிட்டு உங்களோட சர்வீசஸ் சூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கிளைண்ட் ரொம்ப 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 நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருப்பாரு, அது ரொம்ப இருக்காது. ஸோ ஏன் சொல்றேன்னா, டேட்டா சென்டர் மஸ்ட். ஏன்னா அதனாலதான் பீப்புள் வந்து ஏடபிள்யூஎஸ்கே வந்திருக்காரு. அவரும் கிளைண்ட்டும் அப்படிதான். ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்குள்ள உள்ள வராரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயி பாக்குறாரு, இன்ஃப்ரா சூஸ் பண்றாரு, நம்மளோட ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேம் திங் இந்த டேட்டா சென்டர் சூஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ இது நாளைக்கு வரப்போ என்னென்ன டேட்டா சென்டர் இருக்குன்றத எல்லாருமே நோட் பண்ணி போட்டோவோ இல்ல பிடிஎஃப் ஃபைலோ சம்திங் எனக்கு எதுவோ இல்லை நோட் பேட்ல சூஸ் பண்ணா கூட ஓகே, குரூப்ல அப்லோட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் கிரியேஷன் 4 to 5 மெம்பர்ஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் பீப்புள்ஸ் என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இஃப் ஓகே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அக்னாலஜ்மெண்ட் பரவாயில்ல, ஏர் ஆஃப்டர் வர்றதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. டாஸ்க் பண்ணலனாலும் ஓகே ஃபைன், எனக்கு பண்ணல, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அது குரூப்ல ஒரு டைம் அப்லோட் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க பண்ற ஆக்டிவிட்டி அதர் பீப்புளுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அவங்க பண்ணலனாலும் சரி, ஏதோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க, என்ன வருது என்ன வரலன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃப்ரைடே வந்து டாக்குமெண்டேஷன் டாஸ்க் கொடுக்குறோன்னா அதுல நான் கண்டுபிடிச்சிடும் யாராரு கவனிச்சிருக்கீங்க யாராரு கவனிக்கலன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால நாளைக்கு வரப்போ இந்த டேட்டா சென்டர்னா என்ன, இந்த டேட்டா சென்டர் நேம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்றத ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்துருவாங்க. ஸோ நீங்க விக்கிபீடியால பார்த்தாலும் சரி, இல்லை குரோம்ல பார்த்தாலும் இல்லை இன்கேஸ் யாராவது வெப் ப்ரௌசர்ல பார்த்தாலும் சரி, ஸோ கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வரப்போ ஐஏஎம்ல என்னென்ன டேட்டா சென்டர் சூஸ் பண்ணலாம், இப்போ ஈஸி டு சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன டேட்டா சென்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பையா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் எதுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இதுல I think Hyderabad. இதை விட்டுருங்க. இதுல ஹைதராபாத்னு எங்க இருக்கா ப்ரோ? மும்பை. நான் கேட்கறது Mumbai and Hyderabad. ஹைதராபாத் இங்க இல்ல, சாரி ப்ரோ, இங்க ஹைதராபாத்ன்ற மென்ஷன் பண்ணல. இதுல இருக்க நான் கேட்கறேன். டேட்டா சென்டர் எல்லாருக்குமே இருக்கு, சென்னையிலே இருக்குது, அது ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா இங்க மென்ஷன் பண்ண இருக்கிறதுல எது நியர்பை இருக்கு? யாராவது ஒருத்தங்க மும்பை, நீங்க யாரு? ஹூ இஸ் தட்? வினோத். ஓகே வினோத். வெல் Where it is நெக்ஸ்ட் Mumbai. மும்பை. யா, மும்பை தான் நம்மளுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர். ஆமா, I think கரெக்ட் next one Singapore. சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட் சார். இப்போ நான் உங்களுக்கு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு லொகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அட் த டைம் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சூஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமா இருக்கும்? சாரி, காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கும்? ஒரு டிராவலிங் சார்ஜ், அங்க அன்னைக்கு டேக்கான எக்ஸ்பென்சிவ், அடுத்த நாள் வர டிராவலிங் சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கும்? அவர் சென்னையில இருந்து கிளம்புறாங்கன்னா Out of Tamil Nadu only. அவுட் ஆஃப் தமிழ்நாடு, ஐ மீன் சாரி யூ மீன் கர்நாடகா, ரைட்? ஸோ வினோத் தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் கரெக்டா அதிகமா இருக்கும். அதே சேம் திங் தான், நீங்க டேட்டா சென்டர் சூஸ் பண்றீங்கன்னா இந்த ஏசியா ஸ்பெசிபிக்னு சொல்லி இந்த 7 ஆமா, இந்த 6 டேட்டா சென்டர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஆஃப்டர் நாங்க டாஸ்க் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு ப்ரெசென்ட் பண்றதாலும் சரி, எந்த டேட்டா சென்டர் சூஸ் பண்றீங்கன்னா மும்பை ஆர் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதை வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் ஸ்டார்டிங்கே சொல்றேன்னா, உங்க அக்கௌண்ட் பில்லிங் சார்ஜ் ஆகாது ப்ரோ, நான் ஃப்ராங்கா சொல்றேன். விர்ஜின் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பில்லிங் டபுள் மடங்கா போகும் ஏதாவது ஆக்டிவிட்டி வச்சீங்கன்னா. Yeah, அதே they அட் want த the சேம் டைம் region selection based on the service. பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் தான். இப்போ கிளைண்ட் கூட வரப்போ Okay. பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் தான் ப்ரோ, அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கிளைண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீயா பே பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ பெய்ட் அக்கௌண்ட் தான், அது பெய்ட் அக்கௌண்ட் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒன்றும் அமௌண்ட் வந்து பே பண்ணி சர்வீஸ் யூஸ் பண்ண போடல, ஃபுல்லாவே வந்து இன்ஃப்ரா தான் யூஸ் பண்ண போகுது உங்களோட அக்கௌண்ட்டோட பில்லிங் சார்ஜ் எல்லாமே. ஆனா இது உங்களோட ஃப்ரீ டயர் அக்கௌண்ட், நான் அதுக்காக தான் ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ன்றப்போ லிமிடேஷன் நிறைய இருக்கும். லிமிடேஷன் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிராக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மும்பை, சிங்கப்பூர், சியோல்,
இல்ல சிட்னி, இந்த 4 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இப்போ மும்பை, சிங்கப்பூர் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க உள்ள போனோடனே டக்குன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விர்ஜீனியா சூஸ் பண்றேன்னா இது எங்க இப்போ ரொம்ப லாங் லொகேஷன் இதெல்லாம் நமக்கு. ஸோ இதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹை கான்ஃபிகரேஷனா வச்சிருப்பாங்க. தென் அவங்களுக்கு பில்லிங் சார்ஜஸும் டபுள் மடங்கா இருக்கும். ஏன்னா ஃபுல்லாவே டாலர்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ மும்பைலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர்பை. அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்காக நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். கோயம்புத்தூர் அண்ட் கர்நாடகா. ஸோ டிராவலிங் சார்ஜ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்றலாம் கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஐடியா வச்சுக்கிட்டு ஸோ உங்களோட டேட்டா சென்டர் சூஸ் பண்றதும் வச்சுக்கோங்க. ஸோ நியர்பையா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சில சர்வீசஸ் குளோபல் ரீஜன்னா அதுவாகவே டேட்டா சென்டர் சூஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு நியர்பையா எங்க லொகேஷன் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அதுவா சூஸ் பண்ணிக்கோ. அப்போ சூஸ் பண்றப்ப அது மட்டும் பில்லிங் சார்ஜ் ஆகாது அப்புறம்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் ஆல் எது நியர்பையா இருக்கோ அதான் சூஸ் பண்ணும். நியர்பையா உங்க சைட்ல இருக்கோ அதான் சூஸ் பண்ணணும். பில்லிங் சார்ஜும் கம்மியா தான் இருக்கும். நீங்க சூஸ் பண்றப்போ மட்டும் தான் ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எடுத்தோன்னே சிட்னியில இருக்கு, அது ப்ராப்ளமே இல்லை. இன்கேஸ் நிறைய அக்கௌண்ட் விர்ஜினியால ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். விர்ஜினியா ஸ்டார்டிங் இன்பில்டாவே அதெல்லாம் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மும்பை நான் கிளிக் பண்ணா மும்பைக்குள்ள வந்துடும். சியோல் நான் கிளிக் பண்ணா சியோலுக்குள்ள வந்துடும். நான் ஏன் இந்த மெயின் பார்ட் இதெல்லாம் எடுக்கிறேன்னா இப்போ நான் கரண்டா உங்களை பேனிக் பண்ண சொல்ல விரும்பல. அக்கௌண்ட் நிறைய பிளாக் ஆகிட்டே வருது இப்போ. அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் அக்கௌண்ட் வந்து நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தால் தான் பிளாக் ஆகும். அவங்க ஏதாவது டெலிட் பண்ணாம விட்டுருப்பாங்க, இல்லை ரொம்ப நாள் சர்வர் வந்து ரன்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. AWS சப்போர்ட் டீம்ல மெயில் ரைஸ் பண்ணியிருந்தா. அதனால அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளாக் ஆகுது. அதுக்காக தான் இந்த டாபிக் நான் இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டாக எடுக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணுறப்போ நியர்பையா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல எந்த ஜோன்ன்றதுலாம் ஏர் ஆஃப்டர் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு டாஸ்க் பார்ல இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் பிளேஸ். ஸோ இட்ஸ் கால்டு அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ உங்களோட 12 டிஜிட் ஐடி இதுதான். இப்போ சுரேஷோட 12 டிஜிட் ஐடி இதுதான். தென் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே உள்ள போகும். ஸோ 1 செகண்ட். அக்கௌண்ட் செட்டிங், அவங்களோட அக்கௌண்ட் ஐடி, பாஸ்வேர்ட், அக்கௌண்ட் நேம், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தென் ஸோ எல்லாமே ஓகே ஃபைன். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த தனி ரீஜன். இப்போ எப்படி சொல்றதுன்னா நான் சொல்லியிருந்தேன் கிளவுட் கன்சல்டன்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ AWS ரூட் கிரெடென்ஷியல் எல்லாமே வச்சிருப்பாருன்றது நான் சொல்லியிருந்தேன். இது இந்த சர்வீஸ்லாம் பார்ப்பீங்க. கிரியேட் ஆர்கனைசேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்கனைசேஷன்ல எந்த அக்கௌண்ட், இப்போ நான் சுரேஷோட அக்கௌண்ட் ஆர்கனைசேஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அவர் தான் மாஸ்டர் அக்கௌண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் மாஸ்டர் அக்கௌண்ட். மாஸ்டர் அக்கௌண்ட் மீன்ஸ் அவர் உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே ஹேண்டில் பண்றது அவர் தான். நீங்க ஒர்க் பண்ணலாம், பட் ஆனால் அவருக்கும் அந்த கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அவரும் என்ன பண்ணலாம்னா என்னென்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, என்னென்ன பில்லிங் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு காஸ்ட் ஆப்டிமேஷன் ஆயிருக்குன்றது எல்லாமே அவர் பார்க்கலாம். அவரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது ஆர்கனைசேஷன் சர்வீசஸ். ஸோ தென் இதை வந்துலாம் லாஸ்ட் சர்வீஸா பார்ப்பீங்க. உங்க AWSலே லாஸ்ட் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப குட்டி சர்வீஸ் தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ப்ராக்டிஸும் அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னென்னன்றதெல்லாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்க காமிக்கலாம். ஸோ இது சர்வீசஸ். ஸோ இங்க நீங்க சர்ச் பண்ணது தான் அதே தான், சேம் திங் இதுலேயே வரும். தென் பில்லிங் டேஷ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல தான் நீங்க பில்லிங்கை நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு உங்க சுரேஷ் அக்கௌண்ட்டா கரெக்ட். ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாங்க, டியூஸ்டே நவம்பர் 21. ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் டைம் இப்போ பண்ணது, சாரி நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதால ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாத இந்த டேட் இப்போ காட்டுது உங்களுக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ சம்மரி டேட்டா எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, டாப் சர்வீசஸ் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன காஸ்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். இப்போதைக்கு எந்த பில் எதுவுமே சார்ஜஸ் ஆகலை. ஸோ அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இது பில்டிங்கோட டேஷ்போர்ட். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களோட செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் IAMல என்னென்ன செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் சேம் திங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதிலே வந்துடும். ஓகே ஃபைன். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மேலே தான் மெயின், கீழே கூட ஒன்றும் இல்லை. கிளவுட் ஷெல் சேம் திங், அதே மானிட்டரிங் டூல் தான், ஃபீட்பேக் தான். ஸோ நம்ம ரீஜன் செலக்ட் பண்ணும்போது குளோபல்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுல ஏதாவது பில்லிங் ஆகுமா? குளோபல்னா அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போ நான் நீங்க இனிமேல் வர கிளாஸ்ல இப்போ அதான் பார்க்க போறீங்க. ஓகே சொல்றேன். இப்போ குளோபல்ன்றப்போ இது எந்த இடத்துல சூஸ் ஆயிருக்குன்றது யாரா சொல்ல முடியுமா? இப்போ ரூட் யூசர்ல இருக்கா, IAM யூசர்ல இருக்கா? ஓகே ஃபைன். நான் ஒரு நிமிஷம், இப்போ உங்களுக்கு அது சைன் தெரியாதுல்ல. ஓகே நான் திரும்பி லாக் அவுட் பண்றேன். அகைன் நான் சைன் இன் பண்றேன். ஓகே இப்போ நான் சைன் இன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி உங்களுக்கு IAM யூசர் பாத்தீங்கன்னா தெரியும். ரூட் யூசர் தான் மாஸ்டர் ஆஃப் ஆல் காம்போனன்ட்ஸ் இன் AWS சர்வீசஸ். ஸோ மாஸ்டர்னா என்னன்னா உங்களுடைய ரூட் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்.
உங்களுக்கு ஃபுல் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் நீங்கள் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஐஏஎம் யூசர்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய யூசர். அது எப்படி ப்ரோ நான் கிரியேட் பண்ணக்கூடிய யூசர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ கிளாஸில் பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 1 செகண்ட். அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் 1 செகண்ட். சுரேஷ் பை டிஃபால்ட் எல்லாருக்குமே ரூட் யூசர் தானே brother? ஆமா 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 எல்லாருமே பை டிஃபால்ட்டா ரூட் யூசரா தான் இருப்பீங்க. ஐஏஎம் யூசர்ன்றது நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய யூசர். ஒன் செகண்ட் நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். 1 செகண்ட். ஓகே ஃபைன். இப்போ நான் ரூட் யூசருக்குள்ள வந்துட்டேன். யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, குளோபல்னா என்ன பண்றதுன்னு யார் கேட்டீங்க? செந்தில் பாஸ். செந்தில். ஓகே ஓகே ஃபைன் பிரதர். இதோ இப்போ நான் சொல்றேன் பிரதர். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஐஏஎம். ஐஏஎம் மீன்ஸ் யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? டிஃபால்ட்டா ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா ஐஏஎம்னா என்ன? எனி ஐடியா? ஏதாவது யூடியூப்லயோ சம்திங் யாராவது இப்போ AWS படிக்க போறப்போ ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் அதான் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இல்லை கிளவுட் படிக்கலாமா இல்லைன்றதை யூடியூப்ல யாராவது பார்த்துருக்கும் போது கூட நீங்க அதில் கவனிச்சிருக்கலாம். ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே ஃபைன். ஓகே, ஃபுல் ஃபார்ம். தென் வேற? ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் நேற்றே சொல்லியிருப்பேன், யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணா ஸோ தெரியும் தெரியாது அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா அது ப்ரெசென்டிங். ஸோ இப்போ அது வந்து யாரோ ஒருத்தன் கேட்குறப்போ ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அவுட்புட் அங்கே கிடைக்கும். கரெக்ட்? ஓகே, ஸோ இப்போ யாராவது கேட்டாங்கன்னா தெரியல ஃப்ராங்கா சொல்லுங்க, அது ப்ராப்ளமே இல்லை. அது நம்மளோட தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம இருக்கிறது தான் தப்பு. ஸோ தெரியாம இருக்கிறது தப்பு இல்லை. ஸோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு யாரோ ஒருத்தவங்க பண்ணா கூட ஓகே ஃபைன். ஓகே, ஸோ மியூட்ல மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா அது பழகிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே டவுட் கேட்க வராது. அட் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. ஸோ பை ஃப்ராங்க். ஓகே, ஸோ ஐஏஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் AWSல நீங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்வீசஸ். ஸோ ஐடென்டிட்டி and access management. Okay, identity and access management. ஐடென்டிட்டினா என்ன, ஆக்சஸ்னா என்ன? யாரோ ஒருத்தவங்க கரெக்டா சொல்ல முடியுமா? ஐடென்டிட்டினா what type of service required? ஓகே ஃபைன். தென் அடுத்தது எனிஒன்? access now what type? User identity, user name or user details. ஓகே ஃபைன். கரெக்டா யாராவது ஒருத்தவங்க இன்டர்வேர்டு மாதிரி சொல்ல முடியுமா? கரெக்டா நான் நேத்தி கூட 1 வேர்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Related to authorization or authentication, like that. Correct. Who is that? Balaji. Balaji. Yeah, good. Well attempted, bro. இப்போ பாலாஜி சொன்னார் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐடென்டிட்டினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டினா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் சம்திங் ஏதோ நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபரன்ஸ்குள்ள வரப்போ நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படி தான் சொல்றேன், நாட் AWS. இது ஒரு என்விரான்மெண்ட்டோ இல்லைனா ஒரு இன்ஃப்ராக்குள்ளேயோ நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு புது எம்ப்ளாயி நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேண்டிடேட் ஒருத்தவங்க வராங்கன்னா
அவங்க இந்த இன்ஃப்ராக்குள்ள தான் ஒர்க் பண்ண போறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அட்டன் பண்ண போறாங்கன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? by giving the access, authentication. என்னென்ன ஆக்சஸ் கொடுப்பீங்க? ஓகே ஃபைன், கிரேட்டிங்ஸ் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், Check the user whether he is ID by checking the user. ஓகே ஃபைன். ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் உங்கள்கிட்ட, கரெக்டா? பாஸ்வேர்ட்னா என்னன்னா ஒரு கோட் நம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஐடி அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அஜூர் கான்ஃபரன்ஸ் போறாங்கன்னா அஜூரோட நேம் வச்சு மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த கான்ஃபரன்ஸ்ல இஃப் இன்கேஸ் அவங்க உள்ள போய் ஏதாவது அக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் சில கிரெடென்ஷியல்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி மீன்ஸ் அத்தன்டிகேட்டர் ப்ராசஸ். அத்தன்டிகேட்டர் மீன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ சிம்பிளா சொல்லணும், யார் கேட்டாலும் ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த தியரி மாதிரிலாம் எடுக்கணுன்ற அவசியமே எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸோ டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் ஆக்சஸ். ஆக்சஸ் இஃப் இன்கேஸ் யாரா ஐடியா இருக்கா? Access permission. Correct. For certain period of time, you can do the work. Authorization. Okay, fine. To give the permission. Permission means, so இப்போ உள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வராங்க, அவங்க என்ன பர்மிஷன் நம்ம கொடுப்போம்? இன்கேஸ் அவங்க உள்ள வராங்கன்னா டைரக்டா அவங்க போயிட்டு ஏதாவது ஸ்பீச் பண்ணலாம், ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கலாம், அந்த மாதிரி பர்மிஷன்ஸ் அவங்க கொடுக்குறது. அதே சேம் திங் தான் இப்போ ஐஎம் உள்ள வந்துட்டீங்க, ஐ மீன் AWS குள்ள வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் கொடுக்க போறீங்க, ஸோ என்ன சர்வீசஸ் கொடுக்க போறீங்க. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா EC2ன்ற ஒரு சர்வீசஸ் இருக்கு, S3 சர்வீசஸ் இருக்கு, ஸோ VPC சர்வீசஸ் இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர், அடுத்தது ஆட்டோ ஸ்கேலிங், ரவுட் 53, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. இதுல இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் பாஸ்வேர்ட்ல சுரேஷ் வந்து என்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாரு. அந்த சுரேஷ்ன்ற பாஸ்வேர்டும் தென் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே போட்டு தான் நான் உள்ள வந்தேன். அதே மாதிரி தான் ஐஏஎம் யூசரும் அவங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் திங் ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த யூசருக்கு ஒரு நேம், ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். இது அத்தன்டிகேஷன் ப்ராசஸ். ஆக்சஸ்னா என்னன்னா ஆத்தரைசேஷன் டு கிவ் த பர்மிஷன். ஒரு யூசர் அண்ட் ஐடி கிரியேட் பண்றீங்க, ஒரு எம்ப்ளாய் புது எம்ப்ளாய் வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ரோல் ஒன்று அசைன் பண்ணுவீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஆத்தரைசேஷன் மீன்ஸ் டு கிவ் த பர்மிஷன். ஸோ என்ன சர்வீசஸ் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுல பார்த்துருப்பீங்க 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஒன்லி மானிட்டரிங் டீம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா L1 டீமுக்குன்னு ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்றேன்னா அவங்களுக்கு நான் ஃபுல் அக்சஸ் கொடுப்பேனா ரீட் அக்சஸ் கொடுப்பேனா? ரீட் அக்சஸ் ஒன்லி. Read access. யா கரெக்ட். இப்போ நான் இதுவே L2 டீம் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். ஆத்தரைசேஷன் என்ன ப்ராசஸ் கொடுப்பேன்? ஃபுல் அக்சஸா இல்ல ரீட் அக்சஸா? ஃபுல் அக்சஸ். Full access. நான் ஃபுல் அக்சஸ். அதே மாதிரி நான் ஃபுல் அக்சஸ்னா ஃபுல் சர்வீசஸ் கொடுப்பேனா இல்ல ஸ்பெசிபிக் சர்வீசஸ் இல்ல என்ன தெரிஞ்சிருக்காங்களோ அதை மட்டும் கொடுப்பேனா? Some limitations. இல்ல Limitation. ஸ்பெசிபிக் சர்வீசஸ் மட்டும் தான். Service based. யா கரெக்ட். ஸ்பெசிபிக் சர்வீசஸ் மட்டும் கொடுக்குறது. இப்போ இன்கேஸ் அவர் EC2 அதாவது வந்து எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட் அப்படியே அந்த சர்வீஸ்ல மட்டும் நல்லா எக்ஸ்போர்ட்டா இருக்காருன்னா அந்த சர்வீசஸ் மட்டும் நான் ஃபுல் அக்சஸ் கொடுத்துருவேன். அவரால் உள்ள போனா எந்த சர்வீஸ் மட்டும் இப்போ ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரூட் அக்கௌண்ட் வந்ததால சுரேஷ்ன்ற அக்கௌண்ட் வந்ததால இப்போ எல்லா அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஐஏஎம்ல போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன், ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன்னா அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா L2 டீம்ல இருக்காங்க. L2 டீம்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா EC2 சர்வீஸ் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறேன். அப்போ எந்த சர்வீசஸ் மட்டும் அவங்க ஆக்டிவிட்டி பண்ண முடியும்? EC2 மட்டும் தான் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மானிட்டரிங் தான். அவங்க எதுவுமே ஆக்டிவிட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஐஏஎம் யூசர் சொல்றது. ஸோ இப்போ ஐஏஎம் யூசர் வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டி மீன்ஸ் ஆத்தன்டிகேட்டட் ப்ராசஸ் டு கிவ் த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இன் ஒன் யூசர். Access means authorization. Authorization means to give the permission or resources. Resources means services தான் சொல்றது. இல்லனா சர்வீசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வீசஸ் தான் ஐஏஎம்ன்றது. இதுல சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு என்னன்னா ஹெல்ப்ஸ் டு யூ செக்யூர்லி கண்ட்ரோல் ஆக்சஸ் டு AWS ரிசோர்சஸ். இப்போ AWS ரிசோர்ஸ்னு உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா சரி ஓகே இப்போ ஃபைன். நான் சிம்பிளா ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு லேப்டாப்னு ஒருத்தவங்கள்ட்ட நம்பி கொடுக்குறீங்கன்னா
நீங்க உள்ள என்னென்ன ஐடி ஐ மீன் போட்டிருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு ஐடி கொடுத்துருப்பீங்க. உங்க யூசர் ஒரு நேம் இருக்கும், மேபி சுரேஷன் இருக்கலாம், இல்ல வினோத்னு இருக்கலாம், ஈஸ்வரன் இருக்கலாம். அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் அவங்க டேரக்டா உள்ள போவாங்க. அதே மாதிரி உள்ள போனாலும் சில பாஸ்வேர்டு ஐடி எல்லாம் சில கொடுத்துருப்பீங்க, சில ஃபோல்டர்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும். ஸோ ஐஎம் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தாலும் சில ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் கொடுத்தாலும் எல்லாமே செக்யூர்லியா தான் இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேட்டா வந்து லாஸ் ஆகுமா, இல்லை டேட்டா வந்து ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா யாரோ இன்செக்யூர்ல யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து செக்யூரா தான் இருக்கும். தென் அடுத்தது ஐஎம் வந்து கண்ட்ரோல் பண்றது என்னன்னா ரெண்டே விஷயம் தான். யாரோ ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அத்தன்டிகேட்டர், ஆத்தரைசேஷன். ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன், அதாவது யார் அக்கௌண்ட்லனா சுரேஷ் அக்கௌண்ட்ல யூஸ் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எடுத்தோடனே எதுக்குள்ள போகணும்னா ஐஏஎம்குள்ள போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் நான் ஐஏஎம் சர்ச் பண்ணிக்கிறேன். ஐஏஎம் சர்ச் பண்றப்போ இதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று காமிக்கும். இல்ல ரீசெண்டா ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசென்ட்லி விசிட் இதுல காமிக்கும். நான் இதுல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபுல் டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, ஐஏஎம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் கொஸ்டின் என்னன்னா இது ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸா குளோபல் ரீஜனா அப்படின்றது தான். ஸோ ஐ திங்க் ஹூ இஸ் தட், அந்த செந்திலா பாலாஜியா, பாலாஜி தான் கேட்டீங்க கரெக்டா? செந்தில் சாரி செந்தில் கேட்டாரு. ஓகே ஓகே ஃபைன். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேம் டாஸ்க் பார் தான், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சேஞ்சா இருக்கு. என்ன சேஞ்சா இருக்கு? குளோபல்னு வந்திருக்கு. இதுனே குளோபல் வந்திருக்கு. இவ்வளவு நேரம் ரீஜன் சூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, இப்போ பாத்தீங்கன்னா குளோபல்னு வந்திருக்குன்னா ஓகே ஃபைன். இப்போ நான் சிம்பிள் திங் ஒன்று சொல்றேன். எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 டச் மொபைல் இருக்கும். நான் ரியல் டைம் சினாரிட்டி படி சொல்றேன். இப்போ எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இருக்குமா? அதே மாதிரி 4-5 லேப்டாப் இருக்குமா? சிங்கிள் லேப்டாப் இருக்கும். அந்த சிங்கிள் லேப்டாப் இருக்கிறத சில வீட்டுல இருக்காது. ஏன்னா அவங்களோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். அங்க லேப்டாப் வச்சுலாம் எந்த பர்பஸ் எதுவும் இருக்காது. ஆனா போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்கும். ஏன்னா எல்லாருமே தனித்தனி யூசரு, தனித்தனி கம்யூனிகேஷன் வேணும், தனித்தனி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அப்போ யூசர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ நீங்க போயிட்டு அதை கான்ஃபிகரேஷன் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கறேன்னா, நீங்க இவ்வளவு இந்த வீட்ல 2 ஃபோன் தான் யூஸ் பண்ண முடியும், பக்கத்து வீட்டுல 2 ஃபோன் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க ஏதாவது லிமிடேஷன் வைக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஏன்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட் அதிகம். அவங்க ரெக்குவயர்மெண்ட் அதிகம்ன்றப்போ அவங்கள போய் நீங்க லிமிடேஷன் வச்சோ இல்லைன்னா ஒரு சர்க்கிள்குள்ளேயோ சம்திங் அவங்கள போட்டு பாத்தீங்கன்னா வைக்க முடியாது. அதே மாதிரி தான் ஐஏஎம் வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அந்த மாதிரி திங்கிங்லயே வச்சுக்கோங்க. யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கிரியேட் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ எனக்கு ஒரு யூசர் வேணும்னா டக்குன்னு ஐஏஎம்ல போய் டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஆனா இதுவே EC2 சர்வீஸ்ல போயிட்டு ஒரு சர்வர் என்னால டக்குன்னு கிரியேட் பண்ண முடியுமா? அதுக்கு பெரிய கான்ஃபிகரேஷன் நிறைய இருக்கு. இப்போ EC2 வரேன். இப்போ EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா இது பாருங்க என்ன மாதிரி ரீஜன்ல காட்டுது. குளோபல்னு காட்டுதா இல்ல ரீஜன் பேஸ்ட்னு காட்டுதா? ரீஜன் பேஸ்ட் காட்டுது. ஏன் இது ரீஜன் பேஸ்ட்னு காட்டுதுன்னா இது சர்வர். இப்போ நீங்க இப்போ வீட்ல போயிட்டு நீங்க சொல்லலாம், இப்போ இன்கேஸ் அவங்கள்ட்ட போயிட்டு லேப்டாப் வாங்குங்கன்னு சொன்னாலும் எந்த வீட்லயும் வாங்க மாட்டாங்க. அவங்க ரெக்குவயர்மெண்ட் இருந்தா தான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் சேம் திங். அவங்க இந்த EC2 யூசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் இருந்தா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் இந்த சர்வீசஸ் எல்லாமே. ஸோ இப்போ அவங்களுக்கு சர்வர் கிரியேட் பண்ணணும்னா டைரக்டா வந்து சர்வர் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஆனா ஐஏஎம் யூசர்ன்றது அப்படி இல்லை. ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டீங்கனால 7 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு இன்ஃப்ரா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட யூசர் இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் திங் எந்த ரெக்குவயர்மெண்ட்குள்ள வருவாங்கன்னா ஐஏஎம்குள்ள தான் வருவாங்க. ஐஏஎம்குள்ள வரும்போது எல்லாருமே போயிட்டு மும்பையிலே கிரியேட் பண்ணாங்கன்னா மும்பை டேட்டா சென்டர் என்ன ஆகும்? இருக்கக்கூடிய வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் மும்பைல தான் ஓவர்லோட் ஆயிடும். அதனாலதான் AWS என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்ட்டு குளோபல்னு கொடுத்துட்டாங்க. குளோபல்னா என்னன்னா AWS டிஃபால்ட்டா என்ன பண்ணுன்னா நியர்பையா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் உங்களுக்கு அக்சஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க எதுவுமே சூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? நான் அதுக்காக தான் அவ்வளவு பெரிய சினாரிட்டி உள்ள போயிட்டு நான் திரும்பி உள்ள வரேன். அந்த மொபைல் போன், லேப்டாப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூசர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ நீங்க லிமிடேஷன் பண்ண முடியாது. அந்த இடத்துல போயிட்டு இவ்வளவுதான் கான்ஃபிகர் பண்ணணும், இவ்வளவுதான் லிமிட் வைக்கணும்ன்றதை நீங்க பண்ண முடியாது.
இப்போ டேரக்டா யாரோ ஒருத்தவங்க வந்தா கூட ஃபர்ஸ்ட் திங் எந்த சர்வீஸ்க்குள்ள வருவாங்கன்னா ஏஎம் சர்வீஸ்க்குள்ள தான் வருவாங்க. இப்போ சுரேஷ்ன்றவே ஒருத்தர் உங்களுக்கு ஹெட்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுக்கே ஒர்க் பண்றீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் யூசர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். எனக்கு அதான் மெயின். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் பர்மிஷனா கொடுப்பேன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாரு, டேரக்டா ஐஎம்ல வந்து தான் பண்ணுவாரு. இப்போ ஐஎம்ல வந்து பண்றாருன்னா சுரேஷ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஸோ வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளவு பேர் இருப்பாங்க. எல்லாரும் போய் மும்பைல தான் காஸ்ட் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு, ஐ மீன் காஸ்ட் கம்மியா இருக்கு, நம்ம மும்பைல சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் மும்பைல சூஸ் பண்ணாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா மும்பைன்ற டேட்டா சென்டர் பிளாஸ்ட் ஆகிடும், மேபி சிம்பிளா சொல்லணும்னா ஓவர்லோட் ஆயிடும். ஸோ அதுதான் அதனாலதான் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா AWS வந்து டிஃபால்ட்டா குளோபல் ரீஜன் கொடுத்துட்டாங்க. குளோபல் ரீஜன்னா நீங்க எதுவுமே சூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை, நியர்பையா இருக்கக்கூடிய ரீஜன் அதுவாகவே சூஸ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ நான் ஐஎம் யூசர் நான் கிரியேட் பண்றேன், நீங்களே பாருங்க எந்த ரீஜன் அது எடுத்துக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நியர்பையா இருக்குதா இல்லை தூரமா இருக்குதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஐஎம் வந்து இட்ஸ் ஏ குளோபல் ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ். ஓகே ஃபைன். யாருக்கோ எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே நான் இப்போ ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். யூசர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் இதுல வந்து பாத்துக்கோங்க, ஏஎம் டேஷ்போர்டுன்ற ஒரு இதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் திங் இதான் மெயின். ஆட் MFA ஃபார் ரூட் யூசர் அப்படின்னா என்னன்னா, MFA மீன்ஸ் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். உங்க ஸ்கிரீன் வந்து ரெக்கார்டிங்ல விசிபிளா இருக்கும், மேபி இப்போ விசிபிளா இருந்தா ஓகே ஃபைன், எனக்கு பெட்டர் தான். பட் ஆனா இப்போதைக்கு என்னன்ற சொல்லிடுறேன். ஒரு யூசர் கிரியேட் பண்றேன், உங்க அக்கௌண்ட்டுக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஆட் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க, இது ரெண்டுமே மெயின் திங் நாளைக்கு பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க கேட்கலாம் ப்ரோ இப்போ நான் கூட கிரெடென்ஷியல் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்குமே, நீங்களும் யூஸ் பண்ணுவீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்போ இந்த மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போட்டீங்கன்னா கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் உங்க போனுக்கு ஒரு கோடு ஒன்று வரும், அந்த கோடை வச்சுதான் நான் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பனே பண்ணலாம். அது எப்படி பண்ணுன்றதை நான் எனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூசர் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதை பார்க்கலாம். ஸோ யூசர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு கீழே ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டா ஓப்பன்ல தான் இருக்கும். க்ளோஸ்ல இருக்குன்னா ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு காலம் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே ரோவா என்னென்ன இருக்குன்னா யூசர் குரூப்ஸ், யூசர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பாலிசி, ஐடென்டி ப்ரொவைடர் அண்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். ஸோ சேம் திங் உங்களுக்கு ரூட் மாஸ்டர் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இந்த ஐஎம் அக்கௌண்ட்லயும் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் எங்க கிரியேட் பண்ணணும்னா இந்த யூசர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ்னு கிளிக் பண்ண உடனே இதுலயே வந்து பாருங்க, ஒன் செகண்ட், புரியுதா? இந்த ஒன் லைன் புரியுதா? AWS IAM user is an identity with a long-term credential that is used to interact with AWS in an account. புரியுதா பிரதர்? anyone? Yes, First level of entry to the AWS. Yes, நான் மேல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் திங் யூசர் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ யூசர் கிரியேட் பண்றப்போ ஐடென்டிட்டினா என்ன, அத்தன்டிகேட்டர், ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ ஐடென்டி வித் லாங் டேர்ம் கிரெடென்ஷியல். லாங் டேர்ம் கிரெடென்ஷியல் மீன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் கிரெடென்ஷியல்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. தென் அடுத்தது இதுல எதுல இன்டராக்ட் பண்றது, இது மெயினா எல்லாமே AWS அக்கௌண்ட்ல. ஸோ AWS அக்கௌண்ட்னா இப்போ யாரோட அக்கௌண்ட்குள்ள நான் இருக்கேன், சுரேஷ்ன்ற ரூட் அக்கௌண்ட்குள்ள இருக்கேன், அவங்களுக்குள்ள தான் நான் இன்டராக்ட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ கிரியேட் யூசர் just for 8 minutes bro, class complete ஆயிடும். so don't panic. okay, so இப்போ நான் என்ன பண்றேன்னா சுரேஷ்ன்ற யூசர் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 1 ஸ்பெசிஃபை யூசர் டீடைல். யூசர் டீடைல் மீன்ஸ் நீங்க யூசர் டீடைல்ஸ் என்னென்னலாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நான் எடுத்த உடனே எதை கிளிக் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல யூசர் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூசர்னா என்ன, ஸோ யூசர்ல ஏதாவது எத்தனை யூசர் கிரியேட் ஆயிருக்குன்றது காமிக்கும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட், அதனால எதுவுமே கிரியேட் ஆகலன்றது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை இன்ஃபோனி கிளிக் பண்ணீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் கீழே ஃபுல்லாகவே வந்துடும். தென் இதுக்குள்ள இந்த காலம்ன்றதெல்லாம் நான் இப்போ நான் சொல்றேன், கிரியேட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இதுல மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பட்டன், டெலிட் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல கிரியேட்னு சொல்லி யூசர் ஆரஞ்சு கலர்ல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா,
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Create user. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நேம் கேக்குது, சுரேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் இதுலயும் எழுதியிருக்கேன் நோட்பேட்லயும், ஸ்பெசிஃபை யூசர் டீடைல்ஸ். ஸோ யூசரோட டீடைல்ஸை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் நான் யூசரோட நேம் சுரேஷ்னு கொடுத்துட்டேன். தென் இதுக்கு உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். அப்படின்னா ஆக்சஸ் ப்ரொவைட் எது மூலமா பண்றேன், AWS மேனேஜ்மெண்ட்ல பண்றேன். ஸோ கேக்குது, ஃபர்ஸ்ட் திங் என்ன கேக்குது, ஆர் யூ ப்ரொவைடிங் கன்சோல் ஆக்சஸ் டு த பர்சன். ஆமா, நான் ஆக்சஸ் வந்து கொடுக்குறேன். எந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறேன்னா, ஸ்பெசிஃபை யூசர் ஐடென்டிட்டி சென்டர்னா இது AWS ஆவே அவங்களுக்குன்னு ஒரு கிரெடென்ஷியல் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் டிஃபால்ட்டாவே, அதை இன்பில்டாவே. இல்ல நான் ஒரு IAM அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணும், ஐ வாண்ட் டு கிரியேட் அண்ட் IAM யூசர். இப்போ சுரேஷ்ன்றவர் என்ன பண்றாருன்னா, அவர் கீழே ஒரு டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீம், அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு என்ன பண்றாருன்னா ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை யூசர் கிளிக் பண்ணீங்கன்னா AWS என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டா ஐடி அண்ட் பாஸ்வேர்டோ என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துரும். அது உங்களுக்கு எதுவுமே கன்வீனியன்ட்டா இருக்காது. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அண்ட் IAM யூசர்னா நீங்க ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணுவீங்க. செகண்ட் திங் நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது பாஸ்வேர்ட். ஸோ நேம் என்ன, ஐடி, அண்ட் ஐடி என்னது சுரேஷ். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்டான்னு கேட்குது. ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட்னா ஒரு 8 டிஜிட்டோ என்ன பண்ணா AWS மேனேஜ் ஃப்ரீயாவே கொடுத்துரும், அதாவது டிஃபால்ட்டாவே கொடுத்துரும். இப்போ கஸ்டம்னா நீங்க கஸ்டம் பண்றது. இப்போ நான் கஸ்டம் மீன்ஸ் இப்போ நான் வந்து என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா batch B158 AWS DevOps. ஓகே, ஒன் செகண்ட். இது தெரியுதா எல்லாருக்கும்? இல்ல ரொம்ப ஸ்மாலா இருக்கு. சரி ரொம்ப ஸ்மாலா இருக்கா? இப்போ ஓகே ஜி. எல்லாரும் எதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? எதுல? லேப்டாப்ல தான் ஜி. லேப்டாப்ல ப்ரௌசர்ல ஸ்கிரீன் ஜூம் பண்ணலாம். ஸ்கிரீன் ஜூம் பண்ணலாம். ஜூம் இருக்கு, ரைட்ல ஜூம் இருக்கு. சைடுல ஜூம் இருக்கு. ஜூம்னா ஃபுல் வியூ வரல உங்களுக்கு. ஃபுல் வியூ வரல. ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க எந்த இப்போ நான் எதெல்லாம் நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன் அதை மட்டும் ஜூம் பண்ணி பாத்துருங்க. பட் ரெக்கார்டிங் ஃபுல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் ஜூம் பண்ணாதான் ரெக்கார்டிங் உடையும். புரியுது இல்லையா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே ஓகே. ஸோ அதுக்காக தான். ஓகே, நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் கஸ்டம் பாஸ்வேர்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்றத பாருங்க. பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் லாங். ஸோ அப்பர் லோயர் எல்லாமே சூஸ் ஆயிருக்கும். அடுத்த நம்பர்ஸ் போட்டுக்கலாம், அண்ட் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபன் கேரக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட் மூலமா மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு அப்பர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ ஷோ பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்துட்டு இதுல அடுத்த ஆப்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. யூசர்ஸ் மஸ்ட் கிரியேட் ஏ நியூ பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைன் இன் அப்படின்னு கேக்குது. அப்படின்னா என்னன்னா யூசர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்ட்ல உள்ள போறாரு. இப்போ அடுத்த டைம் என்ன கேட்கணும்னா யூசர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாமா ரீசெட் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஆப்ஷன் தான். இதை நான் எடுத்துட்டேன்னா அவரை ரீசெட் பண்ண முடியாது. என்னோட பாஸ்வேர்ட் மூலமா தான் உள்ள போகலாம். இதை நான் டிக் ஆப்ஷன் கொடுத்தேன்னா அவர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் அவர் உள்ள கிரெடென்ஷியல்குள்ள போறப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் கேட்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நான் கொடுத்துருக்க பாஸ்வேர்டை அவர் என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிட்டு அவரோட பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணிக்கலாம். அவரோட பாஸ்வேர்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வேணும்னா நாட் ஏபிள் கொடுத்துருக்கணும் டாஸ்க் பண்ணுங்க, இல்லை எனேபிள் கொடுத்துருக்கணும் டாஸ்க் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் செட் பர்மிஷன் ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா செட் பர்மிஷன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் செகண்ட் ஸ்டெப் என்னது, ஆத்தரைசேஷன். செட் பர்மிஷன். ஸோ என்ன பர்மிஷன் செய்யுது அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வந்து பாருங்க பர்மிஷன்ஸ்க்கு என்னென்ன மேலே போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ ஆட் யூசர் டு எக்ஸிஸ்டிங் குரூப் ஆர் கிரியேட் ஒன். யூசர்ஸ் குரூப் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ AWSல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பர்மிஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் குரூப்ல இருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே காட்டுது. இப்போ காப்பி பர்மிஷன் நான் கொடுத்தேன்னா ஸோ என்னன்றது நான் சொல்றேன். அட்டாச் பாலிசின்றது நான் சொல்றேன். மொத்தம் 3 ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் யூசர் குரூப்னா இப்போ சுரேஷ்ன்றவங்க ஒரு டீம் வச்சுக்கோங்களேன். நான் சுரேஷ் டீமுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் வந்து நான் அசைன் பண்றேன், நியூ எம்ப்ளாயி. அவங்களுக்கு நான் யூசர் ஒன்று கிரியேட் பண்றேன்னா சுரேஷோட குரூப் இந்த இடத்துல ஷோ ஆச்சுன்னா நான் யூசர் நான் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் யூசர் டு குரூப்னு சொல்லி அந்த யூசரை நான் இதில் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா சுரேஷ்க்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அந்த குரூப்புக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ என்ன பர்மிஷன் இருக்கோ. இப்போ சுரேஷோட குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் இருக்குன்னா அந்த யூசரும் ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது யூசர்ல ஆட் பண்ண இந்த யூசரை குரூப்ல ஆட் பண்றது.
காப்பி பர்மிஷன்னா எக்ஸிஸ்டிங் யூசர் நான் எதாவது கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு என்ன பர்மிஷன் நான் கொடுத்துருக்கனோ அதே பர்மிஷன் இங்க காப்பி பண்ணிக்கலாம் இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய யூசருக்கு. தென் அட்டாச் பாலிசி. அட்டாச் பாலிசினா என்னன்னா சொல்லியிருப்பேன், AWS இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் இதுல இருக்கு பாருங்க, தெரியுதா? மொத்தம் எவ்வளவு சர்வீசஸ், எவ்வளவு ஆக்டிவிட்டி இருக்கு, எவ்வளவு பாலிசி இருக்கு, மொத்தமா 1147 பாலிசி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த யூசருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்குறேன், அதாவது இன்னொரு ரூட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் தான் இந்த மாதிரி மேல நீங்க சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபில்டரும் பண்ணலாம். AWS ஜாப் ஃபங்க்ஷன் மூலியமா இல்ல AWS மேனேஜர் மட்டுமா, நான் ஆல் டைப்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் என்னன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்றேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்மின் ஆக்சஸ் கொடுக்குறேன். அட்மின் ஆக்சஸ்னா அந்த யூசர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ அட்மின் ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கா, AWS ஜாப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா அவரும் ஒன் ஆஃப் த ரூட் அக்கௌண்ட் மாதிரி தான், ஐஎம் யூசர் தான், பட் அவருக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன்னா பாலிசி ஒன்று அட்டாச் பண்றேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட் யூசர் டு குரூப்னா இப்போ இந்த ஆல்ரெடி நான் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், இயர் ஆஃப்டர் வர கிளாஸ்ல பாப்பீங்க குரூப்னா என்னன்ட்டு. ஸோ அதில் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த இந்த இப்போ நான் கிரியேட் பண்ணக்கூடிய யூசரை அந்த குரூப்ல அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ல என்ன பர்மிஷன்ஸ் இருக்கும் அந்த யூசருக்கும் அந்த பர்மிஷன்ஸ் இருக்கும். காப்பி பர்மிஷன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் யூசர் ஏதாவது என்கிட்ட இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி இந்த யூசரை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா எக்ஸிஸ்டிங் யூசருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கோ இப்போ நான் கரண்டா கிரியேட் பண்ணக்கூடிய யூசருக்கும் அதே பர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அட்டாச் பாலிசினா ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட ரெக்யர்மெண்ட், என்னோட புது எம்ப்ளாய்க்கு ஒரு ரெக்யர்மெண்ட் என்னன்னா அவருக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுங்கன்னு சொல்லி நம்மளோட இன்ஃப்ரா சொல்றாங்கன்னா நான் என்ன பண்ணணும், ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு அட்டாச் பாலிசி உள்ள போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ரூட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது கீழே இருக்கு பாத்தீங்கன்னா செட் பர்மிஷன் பவுண்டரி. என்னன்னா இட்ஸ் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஆப்ஷனல் வந்தாலும் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்மிஷன் மினிமம் பர்மிஷன் எவ்வளவு கொடுக்கலாம் அந்த யூசருக்கு. இப்போ ரூட் அக்கௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்றது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ற மாதிரி, இல்லைன்னா 3 hours தான். அதெல்லாம் வந்து CFT, அதாவது லாம்டால படிப்பீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு இந்த யூசர் வந்து 8 hours தான் ஒர்க் பண்ற மாதிரி, இல்லை 9 hours தான் ஒர்க் பண்றன்ற மாதிரி டெவாப்ஸ்ல படிப்பீங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான். இதை நீங்க கிரியேட் பண்ணணும் இல்லை டிக் பண்ணணும் ஏதாவது பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ. ரிவ்யூ மீன்ஸ் ப்ரீவியஸா பண்ண ஸ்டெப்போட ரிவ்யூ. யூசர் நேம் என்ன இருக்கட்டும் சுரேஷ், கஸ்டம் பாஸ்வேர்ட். ஸோ அவன் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் ரெக்கார்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். தென் அவருக்கு என்ன பர்மிஷன் நான் மெயினாக கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் ஃபுல் ஆக்சஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி ஒன்று கொடுத்துருக்கேன். எங்க கொடுத்தேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன், கரெக்டாக ஞாபகம் இருக்கா? பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாலிசி ஒன்று கொடுத்தேன். இது ஒன் ஆஃப் த பாலிசி தான். அது எல்லாமே பாருங்க AWS மேனேஜர் பாலிசி தான் எல்லாமே. ஓகே, டேக்ன்றது ஒரு ஆப்ஷனல். இது என்ன ப்ரோ டேக்னா என்னன்னா இப்போ கொரியர் போடுறீங்கன்னா மேல ஃப்ரம் டூன்னு கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த யூசர் நான் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்னு கொடுத்துக்கிறேன். சாரி, மானிட்டரிங் பர்பஸ். மானிட்டரிங் பர்பஸ். இப்போ என்னோட இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இந்த யூசர் எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க, கீ வந்து ஒர்க், ஸோ ஃபார் ட்ரைனிங், ஸோ எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷனுக்காக சிம்பிளா சொல்லலாம். ஓகே, ஸோ ரிமூவ் இது வந்து ஆப்ஷனல் தான், இதிலே போட்டு பாருங்க. இது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா நியூ டேக் கொடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க யூசர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. டேக் வந்து ப்ரீவியஸ் எங்க காட்டும், கீழே காட்டும். அது நீங்க ரிவ்யூ அண்ட் கிரியேட் அந்த கீழே இருக்கு. உங்களுக்கு யூசர் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, அதுக்கு மேலே பிராக்கெட்லயோ இல்ல லாஸ்ட்ல டேக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. இந்த இதை நான் முடிச்சிடுறேன். ஸோ ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரைவ் பாஸ்வேர்டு. ரெட்ரைவ் பாஸ்வேர்ட்னா என்னன்னா இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நோட் பேட்ல. ஃபர்ஸ்ட் திங் ரூட் அக்கௌண்ட்கான URL. செகண்ட். ஓகே, யூஆர்எலோட ரூட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் என்ன, சுரேஷ். சுரேஷ். தென் PWD. பாஸ்வேர்டு என்னன்னா சேம் திங், அது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் பாஸ்வேர்டு எடுத்துட்டேன், நான் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு தான் இந்த ஷோ ஆகுது பாருங்க. ஓகே ஃபைன்.
இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரோ எனக்கு இது வந்து நோட் பேட்லாம் எடுத்துக்க முடியாது, என்னால ரொம்ப கஷ்டம், எனக்கு மறந்துடும், ஏன்னா யூஆர்எல்லாம் மறந்துடும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்க சிஎஸ்வி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்க பேஸ் மிஷின்ல ஓப்பன் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியுதா? எக்ஸல் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆயிடும் சிஎஸ்வி உங்களுக்கு. ஓகே, ஸோ யூசர் கன்சோல். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸோ யூஆர்எல், ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட்னா இப்போ நான் யூசர் லிஸ்ட் கூட போறேன். இப்போ ஒரு ப்ரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரோ இப்போ டேக்ஸ் வந்து எங்க காட்டும்? ஃபைன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதா? யாரு கேட்டீங்கன்னா பொன்னுசாமியா? கரெக்டா? பாலாஜி. 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 ஓகே பாலாஜி, சாரி. ஓகே, இப்போ மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூசர் நேம் என்ன, அது கீழே நேம், பாத் எதை கொடுத்துருக்கீங்களா, அதை எதுவும் கொடுக்கல, குரூப்ல எதாவது ஆட் பண்ணிருக்கீங்களா, இல்லைமே ஆட் பண்ணல. லாஸ்ட் ஆக்டிவிட்டின்றது இப்போ ஜஸ்ட் ஃபார் ஒரு 30 to 40 செகண்ட்ல வந்துடும். எம்எஃப் ஏதாவது அசைன் பண்ணிருக்கீங்களா, இல்ல. பாஸ்வேர்ட் ஏஜ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மிங் ஃபியூ செகண்ட்ல வந்துடும். ஸோ கன்சோல் லேட்டஸ்ட் லாஸ்ட் லாகின்னா எப்போ லாகின் பண்ணது, இப்போ நான் கிரியேட்டே பண்ணியிருக்கேன், அதனால லாகின் இப்போ லாஸ்ட் லாகின்லாம் எதுவுமே காட்டல, ஸ்டேட்டஸ் எதுவுமே காட்டல. ஆக்சஸ் கீ ஐடி, சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஐடின்றது நாளைக்கு நான் மென்ஷன் பண்றேன். ஏஆர் என்னன்னா AWS ரிசோர்ஸ் நேம் அப்படின்னா என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் நேம் மாதிரி. டிஎன்எஸ்னா யாராருக்கு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்கா? டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சர்வர். யூனிக் ஐ நேம். திங்க் டெலிகாம் ஒர்க் பண்றேன்றதா டக்குன்னு ரீப்ளே வரும். சொல்லுங்க. யூனிக் நேம் மாதிரி கரெக்ட்டுங்களா? யூனிக் நேம். ஓகே ஃபைன். அது ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா? அந்த சர்வருக்குன்னு Domain name system server. ஐடென்டிஃபிகேஷன் Domain name system. சிஸ்டம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே கரெக்ட். இப்போ யார் சொன்னீங்க? கரெக்ட்டா யார் சொன்னீங்க லாஸ்டா? Domain name system. பொன்னுசாமி. யா, இட்ஸ் ஃபைன் பிரதர். யா, வெல் அட்டன். இப்போ ஒரு ஐபின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐபி வந்து தெரிஞ்சிக்க முடியாது. என்ன ஐபின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு நேம்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிக்கு முன்னாடி ஒரு ஐபி தான் ப்ரோ இருக்கு. ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஐபி ஒன்று இருக்கு. அந்த ஐபி யாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நேம் அசைன் பண்ணுவாங்க. அந்த நேம் எதில் அசைன் பண்ணுவாங்கன்னா டிஎன்எஸ்ல அசைன் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக டொமைன் நேம் சிஸ்டம். அதுவும் வந்து சர்வீஸ்ல இருக்கு, ரவுட் 53ல இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இந்த டொமைன் நேம் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஐபிக்கு பின்னாடி வந்து ஒரு நேம் ஒன்று அசைன் பண்றதுன்றதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். யாரும் வந்து லேப்டாப் கரண்டா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையுமே இருக்கா? ஓகே ஓபன் ஃபைன். ஓகே, சுரேஷ் அக்கௌண்ட்ன்றதால சுரேஷ் லாகின் பண்ணிட்டோம். சுரேஷ், உங்களுக்கு நான் இது ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, ஓகே ஜி. இதை லாகின் பண்ணுங்க ப்ரோ. இது அப்படியே அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணுங்க. இல்ல 1 செகண்ட் இருங்க, நானே ரெக்கார்டிங் நானே போறேன், ஸ்கிரீன்ஷாட் வேற பண்ணுறேன். 1 செகண்ட் நீங்க செக் பண்ணுங்க பேரல, நானும் செக் பண்றேன். ஓகே 1 செகண்ட், நான் அந்த யூஆர்எல் நான் கிளிக் பண்றேன். 1 செகண்ட், நான் நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 செகண்ட். ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ 1 செகண்ட், யாரோ ஒருத்தவங்க பேரலா லாகின் பண்றீங்களா? பண்றேன். ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ நான் அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணோடனே பாருங்களேன் எந்த பேஜ்குள்ள இருக்கு. சுரேஷ் ப்ரோ நீங்க பண்ண வேணாம் ப்ரோ, ஒரே நிமிஷம் நானே பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் நான் போட்டுருவோம், அதுக்காக தான். ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஐடினா என்னன்னா அந்த சுரேஷோட 12 டிஜிட் ஐடி ஒன்று காமிச்சல, அந்த மேல ரைட் டாப்ல ஒன்று நான் நேம் கிளிக் பண்ணோடனே 12 டிஜிட் ஐடி ஒன்று காட்டுது, அதான் 12 டிஜிட் ஐடி. இப்போ ஐஏஎம் யூசர் நேம் என்னன்னு கேக்குது. யூசர் நேம் நான் என்ன கொடுத்தேன்? சுரேஷ், ரைட்? தான் யூசர் நேம். சுரேஷ். ஸோ யூசர் நேம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தேன்? B158. ஓகே ஃபைன், B158. ஸோ சைன் இன் பண்றேன். ஸோ இப்போ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது, நான் என்ன பாலிசி ஒன்று அட்டாச் பண்ண பாஸ்வேர்டுக்கு. பாஸ்வேர்ட் செட் பண்றது. ஆமா, நான் அந்த பாஸ்வேர்ட் இப்போ ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டு நியூ பாஸ்வேர்ட் நான் கிரியேட் பண்றேன். நியூ பாஸ்வேர்ட் வந்து ஹைடெக் B153. ஓகே, ஹைடெக் B
153 அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். ஸோ நியூ பாஸ்வேர்டு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெவர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இதுவும் ஒன் ஆஃப் த ரூட் அக்கௌண்ட் மாதிரி தான், எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் EC2க்குள்ள போறேன், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா இன்ஸ்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்லை, பட் நான் சொல்றேன் எல்லாமே ஆக்டிவிட்டி பண்ணலாம். இந்த பாருங்க, நான் எல்லாக்குள்ளேயும் போக முடியுது பாருங்க. இப்போ எதுக்குள்ள இருக்கேன்? IAM யூசருக்குள்ள இருக்கேன். சுரேஷ்ன்ற IAM யூசருக்குள்ள இருக்கேன். அக்கௌண்ட் ஐடி யூஸ் IAM யூசர். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே இதுல அதே சேம் திங் தான், ரூட் அக்கௌண்ட் மாதிரி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, உங்களுக்கு இந்த யூஸ் கேசஸ் எடுத்திருக்கணும். நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ன்றதால நான் ஃபுல் ஃபிளெஜ்டா போக வேண்டியதாயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ஸ்லோவா எடுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இந்த யூஸ் கேசஸ் இந்த கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 யூஸ் கேசஸ், ஓகேவா? ஸோ IAMனா என்ன, யூசர் எப்படி கிரியேட் பண்றது, L1 L2 எப்படி கிரியேட் பண்றதுலாம். ஸோ L1 மீன்ஸ் என்னென்ன ஆக்சஸ், L2 மீன்ஸ் என்னென்ன ஆக்சஸ். ஓகே, ஸோ ஃபைன் பிரதர், லாஸ்ட் 2 minutes ஏதாவது டவுட் செஷன் ஏதாவது இருக்குன்னா நீங்க ஃப்ராங்கா கேட்கலாம். ஸோ எதுவும் இல்லைன்னா ஜி செஷன் இப்போ அந்த யூசர்க்குள்ளேயும் வந்து நம்ம வந்து அந்த சர்வர் செலக்ட் பண்ற மாதிரி வருமா? IAM யூசர்க்குள்ளேயும் சர்வர் செலக்ட் பண்ற மாதிரி என்ன மாதிரி கேக்குறீங்க? இப்ப அந்த IAM யூசர் நம்ம ஓபன் பண்ணோம் இல்லையா, இப்ப நீங்க ஓபன் பண்ணீங்க இல்லையா, இதுலயா? அதுல வந்து அந்த சர்வர் இதுல வந்து அந்த சர்வர் எல்லாம் வருங்களா? எல்லாமே பண்ணலாம். அதோ நான் கிளிக் பண்றேன் பாருங்க, உள்ள போகுது பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரூட். இல்ல நம்ம ரீஜன் வைஸ் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, மும்பை இந்த மாதிரி கேக்குறேன். அந்த பண்ணலாம். இது வந்து EC2ல இருக்கு ப்ரோ. இப்போ நான் IAM இப்போ EC2ல இருக்கன்றதால EC2 வந்து ரீஜன் பேஸ் சர்வீசஸ் நான் சொல்லியிருப்பேன். OSO இல்லனா உங்களுக்கு PC வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்காது, அதெல்லாம் ரெக்யர்மென்ட் கம்மி தான். அதனால நீங்க ரீஜன் எனக்கு என்னன்னா, இல்ல என்னோட டவுட் என்ன, IAM குள்ள போய்ட்டும் நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம் தனித்தனியா. இப்போ வந்து IAM மறுபடியும் இது வந்து குளோபல் சர்வீஸ், அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம மாத்தி பண்ணிக்கலாமான்னு கேட்கிறேன். அப்படி கேட்க அது பண்ண முடியாது ப்ரோ. இப்போ குளோபல்னா அவங்க செட் ஆஃப் ரீஜன்ஸ் கொடுத்துருவாங்க. IAM S3 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் சொல்லிடுறேன், IAM and S3 மட்டும் குளோபல் பேஸ்ட் சர்வீசஸ். S3 சர்வீஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். S3 மீன்ஸ் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ன்றால உங்களுக்கு எவ்வளவு TB ஃப்ரீயா இருக்கு, 5 TB வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த 5 TB வந்து ஒரே ரீஜன்ல நான் வந்து போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், அந்த ரீஜன் வந்து க்ளோஸ் ஆயிடும், ஐ மீன் ஓவர்லோட் ஆயிடும். அதனால S3யும் IAM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் பேஸ்ல தான் ஃபுல்லாவே வரும். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் பேஸ்ல வந்துரும். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட்? அந்த சொல்லுங்க. எனக்கு இந்த ஆக்சஸ் நேத்தி அது அந்த இஷ்யூவாவே இருக்கு. அது கேட்டு இன்னைக்கு எப்போ ப்ரோ ஃப்ரீயா இருப்பீங்க? மேபி நான் பொன்னுசாமி கூட ஏதாவது சம்திங் ஃபோன் காலோ இல்ல மீட்டிங்கோ நான் போறேன்னா அந்த 15 minutes நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நான் என்னன்றதை நான் பாக்குறேன். ஓகே ஓகே. இன்டர்னல் இஷ்யூ மேபி உங்க கார்டு இஷ்யூனா சொல்லுங்க. இல்ல அது இன்டர்நேஷனல், ஆக்சுவலா அது இன்டர்நேஷனல் வந்து டிசேபிள்னு சொல்லுது. நான் அது ஆக்சுவலா கார்டு செட்டிங்ஸும் மாத்திட்டேன், அது அப்பயும் எனக்கு அதே மாதிரி இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து பான் கார்டு டாக்ஸ் பில்லிங் அப்டேட் ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ சொல்லுங்க பிரதர், நான் பான் கார்டெல்லாம் அவைலபிள். ஓகே ஓகே ஃபைன். எனி ஒன் யாராவது ஒருத்தங்க மீட் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் பார்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க பேசுங்க. இல்லஜி, இப்போ IAM யூசர் கிரியேட் பண்ணீங்களா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குளோபல்ல வந்து ஒரு ரீஜன் செலக்ட் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அது செலக்ட் ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சு ப்ரோ. அது ஒரு செகண்ட் காமிங். ஒரு நிமிஷம். நான் இப்போ செகண்ட் நான் இப்போ என்னோட IAM அக்கௌண்ட் குள்ள சைன் அவுட் பண்ணிடுறேன். அகைன் நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரப்போ சைன் இன்ல சைன் இன் ரூட் அக்கௌண்ட் குள்ள வரேன். சேம் திங். 1 second. ப்ரோ, ஒரே நிமிஷம். பாஸ்வேர்ட் ஃபைன்.
Okay, fine. So it's login. Okay, 1 second. IAM. So users in the recent card pathina on user. 1 second. Last activity path groups. Okay, user 1 second. Suresh. இந்த இது கிளிக் பண்ணிருக்கீங்களே ப்ரோ. இப்போ உள்ள இப்போ நான் ஐயோ அது மறுபடியும் நான் அந்த அக்கௌண்ட்ல போகணும். இப்போ இந்த அக்கௌண்ட் யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணி பாருங்க. உங்களோட ரூட் கிரெடென்ஷியல்ஸ் அதே நான் சாட்லேயே போட்டிருப்பேன். அது எடுத்தோன்னே எந்த ரீஜன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா காட்டுச்சு பாத்தீங்களா யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல? சிட்னியா ஐ திங்க் ஏதோ மும்பை நினைக்கிறேன். சியோல் தான் ப்ரோ. சியோல் தான். ஓகே, ஸோ எதுல வந்து பார்க்கலாம்னா யூசர்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ பழைய கன்சோல் பேஜ்னா ஃபுல்லாவே காமிக்கும். இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ சுரேஷ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல் லாகின் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ண உடனே டேரக்டா ஒரு லாகின் பேஜ்குள்ள போகும். லாகின் பேஜ்குள்ள போயிட்டு சுரேஷ் அண்ட் நியூ பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஸோ இப்போ டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ரீஜன் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ரீஜன்ல தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஏஆர்என் தோருக்கு பாருங்க, நான் சொன்ன ஏஆர்என். ஓகே, ஏன்னா பழைய கன்சோல் பேஜ் இப்போ இந்த இடத்துல தான் ப்ரோ காட்டும். ஸோ லாஸ்ட் கன்சோல் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் அக்கௌண்ட் இல்லையா, இது கீழே காட்டும் இங்கே. பட் ஆனால் இப்போ புது கன்சோல் பேஜ் எதுவுமே இல்லை. ஓகே ஃபைன். லாஸ்ட் ஒன். ஓகே, எம்எஃப்ஐ டுமாரோ கூட பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 9:15 ஆயிடுச்சு. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க், கிரியேட்டிவ் ஒர்க் இருக்கும். ஓகே ஃபைன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்டு? உங்களுக்கு எப்போ பாலிசில கஸ்டம் பாலிசின்னு இருக்குல்ல ப்ரோ? ஆமா, டிஃபால்ட் பாலிசி 1000 சம்திங் இருக்கு. கஸ்டம் பாலிசியும் பண்ணிக்கலாமா நம்மளே? கஸ்டம் பாலிசினா நீங்க கிரியேட் பண்ற பாலிசி இயர் ஆஃப்டர் வர கிளாஸ்ல பாப்பீங்க. ரைட், ஓகே. சோ இயர் ஆஃப்டர் மீன்ஸ் நீங்க இப்ப பாலிசி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, அவங்க டெலீட் பண்ண கூட சில பாலிசி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அது கஸ்டம் பாலிசி. வேற எப்ப கால் பண்றேன் அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றேன். நீங்க எப்பனாலும் எனக்கு குரூப்ல பிங் பண்ணுங்க ஜி. சதீஷ் அவைலபிள் நவ அப்படின்னு போட்டினா கூட நான் உங்களுக்கு ஃப்ரீனா பிங் பண்றேன், இல்லை கால் பண்றேன். ஓகே ஓகே சுரேஷ், நான் உங்களுக்கு அப்டேட்டட் இப்போ நான் பாஸ்வேர்டு ஐஎம் யூசரோட பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்றேன். ஸோ நீங்க உள்ள போயிட்டு டெலீட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நானே கூட டெலீட் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, டெலீட் பண்றது நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே பிரதர். ஓகே ஓகே ஃபைன். சுரேஷ் லேப்டாப் சுரேஷ் நான் தான் எனக்கு மொபைல் லேப்டாப் கனெக்ட் பண்ணும்போது வாய்ஸ் கால் மொபைல கனெக்ட் பண்ணிட்டேன். லேப்டாப் ஸ்கிரீன்ல வச்சிட்டு இருக்கேன். ஜி ஒரே ஒரு கிளாसेस மட்டும் என்னென்ன கிளாसेस வந்து டெய்லி வருது அப்படின்றது. ஷூர் பிரதர். சாரி நேத்தி ஒர்க் வேற ஒர்க் இருந்துச்சு, நான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. நான் அதனால நான் பாதி அட்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் திங் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு மோகன் கூட கொஞ்சம் பேசிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏன்னா அதை வச்சுட்டு டீம் ஜஸ்ட் பாப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கரெக்டா யூகே கிளைண்ட் ஒருத்தர் ப்ரோ, அவர் ஒன்னும் சர்டிபிகேஷன் எழுதுறாரு, பிஎம்பி எழுதுறாரு. 4 hours ஆகும் அந்த எக்ஸாம். அது நைட் எனக்கு முடிக்கவே 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஓகே 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 பிரதர். ஓகே ஸோ ஓகே பொன்னுசாமி, ஐ திங்க் நான் 1-to-1 கால் எடுக்கிறேன், பேசலாம். ஓகே ஸோ ஐ திங்க் அதே மாதிரி ராமலிங்கம்மா. ஓகே சோ ராமலிங்கம் அதான் அக்கவுண்ட் ப்ராப்ளம். ஹலோ ப்ரோ. அதேதான். ஓகே சொல்லுங்க. நான் ஒரு 2 PM ஆஃப்டர் தான் அவைலபிள் இருப்பேன் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு. ஓகே ஃபைன். நீங்க குரூப்ல எதுவா இருந்தாலும் குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே guys, sorry for the delay. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றத ஒரு 2 days செஷன் பண்ணி இப்படி இருக்கும். ரிமைனிங் பார்ட் எல்லாமே 9 குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே thank you bro. Thank you.